அமரன் கேபி அஸ்ட்ராலஜி சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது. என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி, எனக்கு இந்த ஜோதிட ஞானத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி, என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாங்க எல்லாரும் உற்சாகமான மனதுடன் இந்த வீடியோவை பார்த்து படிக்கலாம். வாங்க, இன்னைக்கு நான் போடக்கூடிய வீடியோ 123. இன்னைக்கு நான் வாஸ்து பற்றி சொல்லி கொடுக்க வந்திருக்கேன். வாஸ்து பாடம் 13. வாஸ்து 13. இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்க வந்துள்ள பாடம் என்னன்னு கேட்டால், தென்மேற்கு பகுதியில் என்ன செய்யக்கூடாது, நம் வீட்டின் தென்மேற்கு பகுதியில் என்ன செய்யக்கூடாது. இப்போ நம்ம ஒரு காலி மண்ணை ரெக்டாங்குலராக ஸ்கொயராகவும் வாங்கிடுறோம். அதில் நம்ம காம்பவுண்ட் வால் கட்டிடுறோம், நடுப்புற நம்ம பில்டிங் கட்டிடுறோம். நம்ம பில்டிங்க்கு வெளியில் காம்பவுண்ட் வால்க்கு உள்ள வீட்டுக்குள்ளே தென்மேற்கு பகுதி குபேர மூலை சொல்கிறோம் இல்லையா, அந்த நைருதி அப்படி சொல்கிறோம், நிருதி அப்படி சொல்கிறோம். அந்த தென்மேற்கு பகுதியில் நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, இபி பாக்ஸ் மீட்ரு பாக்ஸ் வைக்கிறாங்க இல்லையா, அது தென்மேற்கு பகுதியில் வைக்கக்கூடாது. தென்மேற்கு பகுதியில் பள்ளம் இருக்கக்கூடாது. 4 மூலைகளை காட்டிலும் அதிகமான பள்ளம் தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்தது என்ன சொல்லணும்னா, தென்மேற்கு பகுதியில் மாடி படிக்கட்டு வைக்கக்கூடாது. தென்மேற்கு பகுதியில் ஆழ்திலை கிணறு போர் போடக்கூடாது. தென்மேற்கு பகுதியில் குடிநீர் தொட்டி ஸ்டம்ப் கட்டக்கூடாது. தென்மேற்கு பகுதியில் செப்டிக் டேங்க், சில பேர் தெற்கு பார்த்த வீடாக இருந்தால் தென்மேற்கு பகுதியிலே செப்டிக் டேங்க் வச்சுடுவாங்க. ஏன்னா லாரிக்காரன் வந்தால் தெருவில் இருந்தால் டக்குன்னு அப்படியே எடுத்துன்னு போயிடுவாங்க. வைக்கக்கூடாது. தென்மேற்கு பகுதி குபேர மூலை, வாஸ்து பகவான் அங்கே தான் கால் நீட்டுற இடம், லக்ஷ்மி வந்து தங்குற இடம். அந்த இடத்துல போய் நம்ம கழிவுநீர் தொட்டியை வைக்கக்கூடாது. புரியுதுங்களா? என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத நான் 6 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் இது ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு முறையும் இதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து அனைத்து மக்களுக்கும், இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அனைத்து ஜாதி மக்களுக்கும் பயன்படக்கூடிய, மிகவும் பயன்படக்கூடிய வீடியோ. நல்லா இந்த கருத்துக்களை மனசில் நல்லா பதிய வச்சுட்டு வீடு கட்டும்போது பார்த்து ஜாகிரதையாக வாஸ்து பிரகாரம் கட்டுங்க. சரிங்களா? நம்ம முதல்ல ஒரு காலி மனை ரெக்டாங்கிளோ இல்லை ஸ்கொயரோ பார்த்து நல்ல மனையை வாங்கிடுறோம். வாங்கிட்டு வீடு கட்டிடுறோம். அப்புறம் பில்டிங்கை சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டுடுறோம். பில்டிங்க்கோ காம்பவுண்ட் வால்க்கோ உள்ள வீட்டுக்குள்ளே இருக்க இடைப்பட்ட தூரத்தில் தென்மேற்கு பகுதிக்கு போயிடுறோம். தென்மேற்கு பகுதியில் என்னெல்லாம் நம்ம செய்யாமல் இருக்க வேண்டும், என்ன செய்யக்கூடாது தான் தலைப்பு. சரிங்களா? என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது? மீட்ரு பாக்ஸு தென்மேற்கு பகுதியில் வைக்கக்கூடாது. தென்மேற்கு பகுதியில் மாடி படிக்கட்டு வைக்கக்கூடாது. தென்மேற்கு பகுதியானது மற்ற 4 மூலைகளை காட்டிலும் அதிக பள்ளமாக இருக்கக்கூடாது. பள்ளம் வரலாமா? தென்மேற்கில் வரவே கூடாது. குபேர மேடுனே பேர், மேடாக தான் இருக்கணும். 4 மூலைகளை காட்டிலும் அதிக பள்ளம் தென்மேற்கு பகுதியில் வரக்கூடாது. பள்ளம் இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்புறம் என்ன செய்யலாம்? ஆழ்துளை கிணறு போர் போடக்கூடாது. போர் வந்து தென்மேற்கு பகுதியில் போடக்கூடாது. குடிநீர் தொட்டி தென்மேற்கு பகுதியில் வைக்கக்கூடாது. ஸ்டம்ப் கட்டுறாங்க இல்லையா, குடிக்கிற தண்ணியை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அது நம்ம அங்கே வைக்கக்கூடாது. அடுத்து என்னென்னா செய்யக்கூடாதுன்னா, கழிவுநீர் தொட்டி, வாட்டர் டேங்க், குடிநீர் தொட்டி வாட்டர் டேங்க் அங்கே இருக்கக்கூடாது. கழிவுநீர் தொட்டி சிவரேஜ் வாட்டர் டேங்க் அது அங்கே இருக்கக்கூடாது. எங்கே இருக்கக்கூடாது? வடமேற்கு தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடாது. இப்போ எல்லாருக்கும் இது ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இது ரொம்ப பயனுள்ள கருத்துக்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. யாருக்கும் எதுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். நல்ல கருத்துக்களை போட்டிங்கன்னா நாங்கள் மேலும் மேலும் வீடியோ எடுக்கிறதுக்கு எங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த நல்ல விஷயங்களை கேட்டு பயனடையட்டும். யாராவது இது நாள் வரைக்கும் குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் என்ற பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா நான் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கெல்லாம் உடனுக்குடன் வந்து சேரும். அதனால் இவ்வளோ நாள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவங்களையும் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்த சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸை மேலான கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இந்த நல்ல விஷயங்கள் போய் சேரட்டும். யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும், வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலும், ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும், வாஸ்து படிக்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி 9440373556. எது இருந்தாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொண்டு பேசுங்க. நிறைய பேர் ஜாதகம் படிக்கணும், வாஸ்து படிக்கணும், ஃபீஸ் எவ்வளோ இதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் போடுறாங்க. கமெண்ட் பாக்ஸில் போடுறதை விட்டுட்டு என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது இல்லைங்களா, அதில் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை கேளுங்க. என்ன ஃபீஸு கண்டிப்பாக கட்டணம் உண்டு. ஃப்ரீயாக எங்களால் சொல்லிக் கொடுக்க முடியாது. கண்டிப்பாக கட்டணங்கள் இருக்குது. அது என்ன கட்டணன்றதை டேரெக்டாக ஃபோன் தான் இப்போ எல்லா வசதியும் இருக்கே. செல்ஃபோன் போட்டு கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணும், என்ன கோர்ஸ் சேரணும், என்ன படிக்கணும், அதுக்கு உண்டான ஃபீஸ் எவ்வளோன்றதை ஸ்ட்ரெயிட்டாக என் ஃபோன் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை இந்த 6 பாயிண்ட்ஸும் தென்மேற்கு பகுதியில் என்ன செய்யக்கூடாதுன்றதை நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தென்மேற்கு பகுதியில் அதிக பள்ளம் இருக்கக்கூடாது. தென்மேற்கு பகுதியில் மாடி படிக்கட்டு வைக்கக்கூடாது. தென்மேற்கு பகுதியில் இபி பாக்ஸ் வைக்கக்கூடாது, மீட்ரு பாக்ஸ் வைக்கக்கூடாது. தென்மேற்கு பகுதியில் ஆழ்துளை கிணறு போர் போடக்கூடாது. தென்மேற்கு பகுதியில் குடிக்கிற தண்ணி தொட்டி கட்டக்கூடாது. சரிங்களா? குடிநீர் தொட்டி வந்து நம்ம அங்கே கட்டக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து வாட்டர் டேங்க் குடிக்கிற தண்ணி கீழே நம்ம கட்டக்கூடாது. அதுக்கு அடுத்தது கழிவுநீர் தொட்டி இருக்குது இல்லைங்களா, கழிவுநீர் தொட்டி சிவரேஜ் வாட்டர் கழிவுநீர் தொட்டியும் தென்மேற்கு பகுதியில் வைக்கக்கூடாது. தெற்கு பார்த்த வீடாக இருந்தால் நிறைய பேர் இந்த தவறுகளை செஞ்சிடறாங்க. கழிவுநீர் தொட்டியை கொண்டாந்து தென்மேற்கு பகுதியில் வச்சிடுறாங்க. ஏன்னா தெற்கு பார்த்த வீடு லாரிக்காரன் வரான், அப்படியே டக்குன்னு எடுத்துகிட்டு போவாங்க. அப்படியே அவன் டக்குன்னு எடுத்துகிட்டு போவான். அதனுடைய பின் விளைவு அந்த வீட்டில் இருக்கிற அந்த குடும்பங்கள் பாதிக்கப்படும். அதனால் நம்ம எது எங்கெங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கணும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கிறோன்னு நினைக்கிறேன். மீண்டும் நான் சொல்கிறேன், ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும், வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலும், ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும், வாஸ்து படிக்கணும்னு சொன்னாலும், படிக்க விருப்பம் உள்ளவர்கள் அனைவரும் ஜோதிட சுடர், ஜோதிட ஆச்சாரியா, ஜோதிட கலையரசி, அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை. செல் நம்பர் 9440373556 என்ற நம்பரில் தொடர்பு கொண்டு படிக்க வாங்க, ஜாதகம் பார்க்க வாங்க, வாஸ்து பார்க்க வாங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். இந்த நம்பரின் மூலம் தொடர்பு கொள்ளவும். இவ்வளவு நேரம் மிகவும் பொறுமையாகவும் அமைதியாகவும் பார்த்து கொண்டிருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும், தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். குமரன் கேபி அஸ்ட்ராலஜி சேனல் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இவ்வளோ நேரம் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கின்ற மக்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வளமுடன். அன்புடன் முருகன் அடிமை அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி,
சென்னை, செல் நம்பர் 9440373556. நன்றி, வணக்கம்.